ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காலைல எழுந்த உடனே நம்ம உடம்பு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவில் நம்ம 8 மொபிலிட்டி ட்ரில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக மூவ் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெச்சும் கிடைக்கிற மாதிரி உள்ள 8 மொபிலிட்டி ட்ரில்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சையுமே நீங்கள் ஒரு ரைட் சைடு ஒரு 6 to 8 டைம்ஸ், லெஃப்ட் சைடு ஒரு 6 to 8 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸாக பாடி லூஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபுல் டேயோட ஆக்டிவிட்டியை சூப்பராக பண்ணலாம். ஈவன் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இது ஒரு வார்ம் அப் மாதிரி கூட இந்த செஷன் பண்ணிட்டுமே நீங்கள் அந்த எக்ஸசைஸை பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன பண்ண போகிறோம்னா கேட் அண்ட் கவ் தான். கை ரெண்டும் ஷோல்டருக்கு நேராக டவுன், முட்டு ரெண்டும் இடுப்புக்கு நேராக டவுன், நல்லா அப். எவ்வளோ முடியுதோ உங்களோட ஸ்பைனை ஒரு வைடு யூ மாதிரி பண்ணுறீங்க. தென் அப்படியே செஸ்ட்டு சின் போய் செஸ்ட்டில் டச் ஆகிற அளவுக்கு இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக நல்ல ஒரு ஸ்பைன் பெண்ட் ஆகிருக்கணும். இன்ஹேல் அப், exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சாக பார்த்தோம். அடுத்த ஸ்ட்ரெச் என்ன பண்ண போகிறோன்னா இதே பொசிஷனில் இருக்கிறனால அடுத்த ஸ்ட்ரெச் இதை கண்டினியூ பண்ணிடலாம். சேம் இதில் ஒரு கை ஒரு எல்போ மடக்குறீங்க, இன்னொரு கையை ஃபுல்லாக ஆம்லைன் ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். ஷோல்டர்ந்து எல்போ வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ட்ரெச். தென் அது அப்படியே ஸ்பைன் ட்விஸ்ட், ஃபுல் டவுன், கை ஃபுல்லாக தரையில் பட்டிருக்கு. தென் அப்படியே ஸ்பைன் ட்விஸ்ட். அடுத்த சைடில் பண்ணும்போது ஃபுல்லாக இன்னொரு கையோட எல்போ டவுன், இந்த கை ஃபுல் ஸ்ட்ரெச், அப்படியே எவ்வளோ முடியுதோ ஸ்பைன் ட்விஸ்ட் டவுன். அந்த கையை பார்க்க ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோ முடியுதோ ஸ்பைன் ட்விஸ்ட், ரிலாக்ஸ். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் முட்டு ரெண்டுக்கு இடையில நல்லா கேப் வச்சுட்டு உட்காந்துக்கிறோம். கையை சப்போர்ட்டுக்காக பின்னாடி பிடிச்சி வச்சுக்கோங்க, ஃப்ளோரில் வச்சுருக்கோம். ஸோ இங்கேருந்து ரெண்டு முட்டையுமே ஒரே சைடுக்கு திருப்புறீங்க. சென்டர், நெக்ஸ்ட் சைட், சென்டர். நல்லா போகும்போது இந்த சைடில் உள்ள பட் அப்பு வரட்டும், நல்லா ஸ்ட்ரெச், சென்டர். ஹிப்பை நல்லா ஹிப் ஜாயிண்ட்டை ரொட்டேட் பண்ணுறோம். சென்டர், சைட், சென்டர். லாஸ்ட் டைம் சைட், சென்டர். ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பிளாங்க் பொசிஷனுக்கு போகிறீங்க. இங்கேருந்து வலது காலை எடுத்துகிட்டு வந்து வலது கை பக்கத்தில் வைக்கிறீங்க. ஒவ்வொரு கையாக தூக்கி அகைன் ஸ்பைன் ட்விஸ்ட், அடுத்த கைக்கும் ஸ்பைன் ட்விஸ்ட். அதுக்கப்புறமா ரெண்டு முட்டையுமே லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எவ்வளோ முடியுதோ நல்ல ஒரு ஸ்ட்ரெச். தென் கால் பேக். அடுத்த சைடுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இடது காலை இடது கை பக்கத்தில் வைக்கிறீங்க. சப்போஸ் முடியல நினைக்கிறவங்க இந்த முட்டெல்லாம் கீழே வச்சுக்கலாம், நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இங்கே கொண்டு வரீங்க. 1 by 1 கையை நல்லா ஸ்பைன் ட்விஸ்ட். முடிகிறவங்க காலை தூக்கிடுங்க, முடியாதவங்க பின்னாடி உள்ள காலோட முட்டை கீழே வச்சுக்கோங்க. ஸ்பைன் ட்விஸ்ட். அதுக்கப்புறமா ரெண்டு முட்டையுமே நல்லா லாக் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் முடியுதோ நல்ல ஒரு ஸ்ட்ரெச். தென் இந்த கால் பேக். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரைட் ஒரு 2 to 3 டைம்ஸ், லெஃப்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு சைல்ட் போஸில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்ட்ரெச் நம்ம பார்க்க போகிறது மவுண்டன் போஸோட ஸ்ட்ரெச் பார்த்துக்கலாம். நல்ல பட் அப் அப், ரெண்டு காலோட ஹீல்ஸ் தரையில் டச், டவுன்வர்ட் டாக் மாதிரி நல்லாவே கைக்கு இடையில் ஒரு தடவை ஸ்ட்ரெச் பண்ணி ஃபுல்லாக எவ்வளோ முடியுதோ ஃபேஸ் உள்ளே கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக வச்சுட்டு 1 by 1 ஹீல் அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன் ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கிறோம். தென் அகெயின் முட்டை கீழே வச்சுட்டு ரிலாக்ஸாக கோப்ரா பூஸ் பண்ணுறக்காக, புஜங்காசன் பண்ணுறக்காக படுக்கிற மாதிரி வயிறு தரையில் படுற மாதிரி படுக்கிறோம். ஷோல்டர் ரெண்டையும் நல்லா ரொட்டேட் பண்ணுறீங்க. இன்ஹேல் கோ அப். அதுக்கப்புறம் ப்ரீத்திங் நார்மல். ஜஸ்ட் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணதுக்கப்புறமா அப்படியே பட்டை நல்லா மேலே தூக்குறோம். கையை கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் ஃபுல் ஆம்லைனையும் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு உங்களோட செஸ்ட்டு சின் வரைக்கும் கூட தரையில் டச் ஆகுதுன்னு டச் பண்ணிக்கலாம். பப்பி போஸ். பட்டு நல்லா மேலே இருக்குது. ஸோ கோப்ராட்டும் பப்பி போஸ் பண்ணோம். இதே ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 more டைம் பண்ணி காமிக்கிறேன். ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பண்ண போகிறது ஜஸ்ட் படுத்துக்கிறோம். திரும்பி இப்போது ஒரு காலோட முட்டை இன்னொரு காலோட முட்டோட கிராஸ் பண்ணி கொண்டு வரீங்க. ஒரு கையோட சப்போர்ட்டில் நல்லா அதை
ப்ரெஸ் பண்ணி தர வரைக்கும் கொண்டு போகிறோம். பட் நல்லா தூக்கியிருக்கும். 2 ஷோல்டரும் தரையில் டச். கால் எங்கே கொண்டு போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் கழுத்து சென்டர். அடுத்த சைடு பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நல்லா ஃபோல்ட் கிராஸ் பண்ணி வைக்கிறீங்க. ஆப்போசிட் சைடு கையை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுறீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பட்டு மேலே போகணும். அதுக்கப்புறமா ஷோல்டர் 2ம் தரையில் டச். கழுத்து கால் போன டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் சைடு. ரிலாக்ஸ். லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறது ஸ்குவாட் டு ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்குவாட் பண்ணுறதுக்கு நிற்கிற மாதிரி கேப் வச்சுக்கோங்க. ஷோல்டர் அளவுக்கு கேப் வச்சுக்கிறோம். ஸ்லைட் வீல வைக்கிறோம். ஃபுல் டீப் மலாசன் மாதிரி ஃபுல் டவுன் போகிறீங்க. உங்களோட கையை பிக் டோவில் பிடிச்சிக்கிறீங்க. தென் இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெச். ஃபுல் ஹாம்ஸ்ட்ரிங்க்கும் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கட்டும். முட்டை மடக்காமல் ஃபுல் ஸ்ட்ரெச். தென் அகெயின் டவுன், கோ அப். சப்போஸ் இங்கே பிடிச்சா எனக்கு முட்டு மடங்குது, எனக்கு ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னு தோன்றவங்க சிம்பிளாக இங்கே கொண்டு வந்தும் கை வச்சுக்கலாம், இல்லை இங்கேயும் வச்சுக்கலாம். பட் இங்கே மடக்காமல் ஃபுல் ஸ்ட்ரெச். டவுன், அப், டவுன், அப், ரிலாக்ஸ். ஸோ இந்த மாதிரி மொபிலிட்டி ட்ரில் பண்ணும்போது முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் பாடி நல்லா லூஸ் ஆகி ஃபுல் டே ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனில் இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.